இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது யூரோ குரூப் மலேசியா. வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். அமீருடின் தலைமையில் பக்காத்தான் பாரிசான் கூட்டணி பேச்சுவார்த்தை ஆராயப்படும். மலாக்கா தேர்தல் குறித்து அன்வார் அறிவிப்பு. எதிர்வரும் மலாக்கா மாநில தேர்தலில் பக்காத்தான் ஹராப்பான் மற்றும் பாரிசான் நேஷனல் இடையே முன்மொழியப்பட்டுள்ள ஒத்துழைப்பு தொடர்பான விவரங்களை ஆராயும் பொறுப்பு பக்காத்தான் ஹராப்பான் தேர்தல் இயக்குனர் டத்தோ ஸ்ரீ அமீருடின் ஷாரிக்கு வழங்கப்பட்டுள்ளதாக பிரதமரும் அக்கூட்டணியின் தலைவருமான டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். ஸ்லாங்கூர் மாநில மந்திரி பசாருமான அமீருடின் ஷாரி உடனான சந்திப்பில் மலாக்கா தேர்தலுக்கான தொகுதி பங்கீடு குறித்து பேசப்பட்டதாக வெளியான தகவலை அன்வார் மறுத்துள்ளார். அச்சந்திப்பு சுக்மா விளையாட்டு தொடர்பானது என்றும் அரசியல் குறித்து பேசுவதற்கு அப்போது நேரம் இல்லை என்றும் இன்று நடைபெற்ற தேசிய மௌலிடுர் ரசூல் விழாவில் கலந்து கொண்ட அன்வார் செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார். மேலும் மலாக்கா தேர்தலில் அரசியல் கட்சிகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பு குறித்து அவரிடம் கேள்வி எழுப்பப்பட்ட போது வாழ்க்கையிலும் நிர்வாகத்திலும் ஒத்துழைப்பு முக்கியமானது என்று அன்வார் குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக பக்காத்தான் ஹராப்பான் கட்சியின் தொடர்புத்துறை இயக்குனர் மற்றும் தொடர்புத்துறை அமைச்சர் டத்தோ ஸ்ரீ ஃபாமி ஃபட்சிலும் அன்வார் மற்றும் அமீருடின் ஷாரி இடையிலான சந்திப்பை உறுதிப்படுத்தியிருந்தார். எதிர்வரும் மலாக்கா தேர்தலில் பாரிசான் நேஷனலுடன் ஒத்துழைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து பக்காத்தான் ஹராப்பான் தேர்தல் குழு ஆராயும் என்று அன்வார் முன்னதாக தெரிவித்திருந்தார். அதேவேளையில் அக்குழுவிற்கு அமீருடின் ஷாரி மற்றும் பக்காத்தான் ஹராப்பான் பொதுச் செயலாளர் டத்தோ ஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் ஆகியோர் தலைமை வகிக்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஃபெல்டா நிறுவனத்தில் தடயவியல் தணிக்கை நடத்துவது தொடர்பான முன்மொழிவு அமைச்சரவையில் பரிசீலனைக்கு கொண்டு வரப்படும் என பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். யூனிவர்சிட்டி புத்ரா மலேசியாவில் நடைபெற்ற தேசிய மௌலிடுல் ரசூல் விழா நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அன்வார் இந்த விவகாரம் அடுத்த அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஃபெல்டாவில் அதிகார துஷ்பிரயோகம் மற்றும் நிர்வாக தோல்விகள் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரணை நடத்த தடயவியல் தணிக்கை மேற்கொள்ள வேண்டும் என துணை பிரதமர் டத்தோ ஸ்ரீ அமர் ஜைட் அமிடி கடந்த ஞாயிற்றுக்கிழமை கோரிக்கை விடுத்திருந்தார். அதேவேளையில் ஃபெல்டா எதிர்கொண்டுள்ள இழப்புகளுக்கான காரணத்தையும் அதற்கு பொறுப்பானவர்களையும் விசாரணை செய்து தெளிவாக அடையாளம் காண வேண்டும் என்றும் ஜஹீத் வலியுறுத்தியுள்ளார். மேலும் ஃபெல்டா தொடர்பாக அரச விசாரணை ஆணையம் அமைப்பதை ஆதரிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் நிர்வாக முறைகேடுகள் மற்றும் அதிகப்படியான அரசியல் தலையீடு காரணமாக ஃபெல்டாவுக்கு கிட்டத்தட்ட 10 பில்லியன் ரிங்கிட் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக அன்வார் முன்னதாக தெரிவித்திருந்தார். அதேவேளையில் ஃபெல்டா தொடர்பாக சிறப்பு பணிக்குழு தயாரித்த அறிக்கையும் அதன் கண்டுபிடிப்புகளும் விரைவில் பொதுமக்களுக்கு வெளியிடப்படும் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார். கோலாலம்பூர் ஜலான் மஸ்ஜித் இந்தியாவில் இடமாற்றம் செய்யப்படவுள்ள தேவி ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயத்தின் புதிய கட்டுமான பணியை இலக்கவியல் அமைச்சர் கோபிந்த் சிங் டியோ இன்று காலை நேரில் பார்வையிட்டார். அதற்கு முன்னதாக பழைய இடத்தில் அமைந்துள்ள தேவி ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயத்தில் வழிபாடு செய்த அவருக்கு ஆலய நிர்வாகத்தினர் உரிய மரியாதை அளித்தனர். பின்னர் புதிய ஆலய கட்டுமான பகுதிக்கு சென்ற அமைச்சருக்கு ஆலய தலைவர் டாக்டர் பார்த்திபன் கண்மணி கட்டுமான பணிகளின் தற்போதைய நிலவரம் குறித்து விளக்கம் அளித்தார். கட்டுமான பணிகளை பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கோபிந்த் சிங் அடிப்படை கட்டுமான பணிகள் நிறைவடைந்து தற்போது முதல் தளத்தின் பணிகள் நடைபெற்று வருவதாக கூறினார். அதனைத் தொடர்ந்து கூரை அமைப்பு, மின்சாரம் உள்ளிட்ட வசதிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்தார். மேலும் கட்டுமான பணிகள் சுமூகமாக நடைபெற்று வருவதாக கூறிய அவர் ஆலயம் விரைவில் நிறைவடைவதை உறுதி செய்ய தொழில்நுட்ப விவகாரங்கள் தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். Saya dapati bahawa kerja-kerja memang bergerak dengan lancar. Kita lihat bahawa struktur asas telah pun didirikan. Mereka sekarang dalam proses membina tingkat pertama dan kemudian selepas daripada ini mereka akan terus membina bumbung dan selepas daripada itu kita boleh melihat proses utility elektrik dan sebagainya disambungkan untuk struktur ini. Secara keseluruhannya saya lihat kerja-kerja memang jalan dengan lancar dan saya yakin bahawa ianya dapat diselesaikan dalam masa yang terdekat. Jadi kepada Jawatan Kuasa Kuil, saya telah pun memberitahu mereka bahawa kita perlu memberikan fokus untuk memastikan bahawa kerja-kerja dapat diselesaikan dengan segera dan secepat mana yang boleh.
Tapi ianya juga melibatkan beberapa perkara teknikal di mana kita masih dalam perbincangan dengan pihak-pihak berkuasa. ஆலயத்தின் கட்டுமான பணிகள் நல்ல முறையில் நடைபெற்று வருவதற்கு உரிய ஒத்துழைப்பை நல்கி வரும் கோலாலம்பூர் மாநகர மன்றத்திற்கும் பிரதமர் துறையின் கூட்டரசு பிரதேச அமைச்சுக்கும் அமைச்சர் கோபிந்த் சிங் தமது நன்றியை தெரிவித்துக் கொண்டார். இதனிடையே தற்போது ஆலய கட்டுமானத்தின் ஒரு கட்டட பகுதி மட்டுமே நிறைவடைந்துள்ளது. அந்த கட்டடத்தை முழுமையான ஆலய வடிவத்திற்கு கொண்டு வருவதற்கான திருப்பணிகள் தேர்ச்சி பெற்ற ஸ்தபதிகளின் மூலம் மேற்கொள்ளப்பட வேண்டும். இதற்கு பெருமளவில் நிதி தேவைப்படுகிறது என்று ஆலய தலைவர் டாக்டர் பார்த்திபன் கண்மணி தெரிவித்தார். அந்த நிதியை திரட்டுவதற்கும் அதற்கான பல்வேறு நிதி திரட்டும் நிகழ்வுகளை ஏற்பாடு செய்வதற்கும் ஆலய நிர்வாகம் தனி செயற்குழு ஒன்றை அமைத்துள்ளதாக டாக்டர் பார்த்திபன் விவரித்தார். ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா கட்டுமானம் துறை ஒரு பகுதி தான், ஒரு பில்டிங் ஒண்டி தான் கட்டப்படுது. அதுக்கு அங்கிட்டு நம்ம கோயிலா நம்ம இது பண்றது சபதி மூலியமா தான் நம்ம செய்ய முடியும். அப்ப அதுக்கு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சில ஃபண்டிங்லாம் நம்மளுக்கு தேவைப்படுது. இப்போதைக்கு பாத்தீங்கன்னா நம்ம கோயில்ல அதுக்குன்னு ஒரு தனியா நம்ம கமிட்டி ஃபார்ம் பண்ணி அதுக்குன்னு ஃபண்டிங் பேங்க் நம்ம ஏற்படுத்தி வச்சிருக்கோம். அது கோயிலோட அக்கௌண்ட்ல. ஸோ அதை பத்தி அவங்க கிட்ட நம்ம கலந்து பேசும்போது அப்புறம் அவங்களும் சொன்னாங்க, இந்த மாதிரி நீங்க அதை பிளான் வச்சிருக்கீங்களா, ஏதோ நிகழ்ச்சி செய்யறதோ இல்ல டின்னர் செய்யறதோ இல்ல மக்களுங்கிட்ட கேட்கறதோ அப்படின்னு அவங்க கேட்டிருந்தாங்க. நம்மளும் சொல்லியிருந்தோம், இதுக்கு பிறகுதான் நம்ம கேட்க போறோம். ஒன்ஸ் நம்ம அந்த ப்ராசஸ் பெர்மினகன் ப்ராசஸ்ல இருக்கும் போது நம்மளுக்கும் நிதி உதவி நம்மளோட மலேசியா மக்களுங்க கிட்ட பெரிய பெரிய பிரமுகர்கிட்ட அப்படின்னு நம்மளுக்கு நிதி உதவி நம்ம தேவைப்படுது. ஆலய கட்டுமானத்திற்கும் திருப்பணிகளுக்கும் தேவையான நிதியை திரட்டுவதற்கு விருந்து நிகழ்ச்சி ஒன்றை ஏற்பாடு செய்வதற்கு ஆலய நிர்வாகம் திட்டம் கொண்டிருப்பதாக டாக்டர் பார்த்திபன் குறிப்பிட்டார். அது குறித்து அமைச்சருக்கு விளக்கம் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். எதிர்வரும் மலாக்கா மாநில தேர்தலை முன்னிட்டு பொதுவான கொள்கைகளை கொண்ட கட்சிகளுடன் குறிப்பாக பக்காத்தான் ஹராப்பானுடன் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருப்பதாக அம்மாநில பெர்சாத்து கட்சி தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மலாக்கா மாநில பெர்சாத்து கட்சியின் தகவல் பிரிவு தலைவர் இஷாமுடின் அப்துல் கரீம் கூறுகையில், கட்சியின் எதிர்காலம் மற்றும் அரசியல் நிலைத்தன்மைக்காக அனைத்து வாய்ப்புகளையும் திறந்த மனதுடன் பரிசீலிக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். அதேவேளையில் நெக்ரி செம்பிலான் மற்றும் ஜோஹர் மாநில தேர்தல் முடிவுகளும் முக்கியமாக ஆய்வு செய்யப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் கடந்த காலத்தில் பரிகாத்தான் கூட்டணியில் உருவான நம்பிக்கையை மீறிய கட்சிகளுடன் எந்த ஒரு ஒத்துழைப்பும் இருக்கக்கூடாது என்றும் இஷாமுடின் வலியுறுத்தியுள்ளார். இதனிடையே பெர்சாத்து தொடர்பான எந்த ஒரு பேச்சுவார்த்தை அல்லது அரசியல் ஒத்துழைப்பும் கட்சி தலைவர் மற்றும் மத்திய தலைமையின் முடிவுக்கு உட்பட்டதாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் மலாக்கா மாநில தேர்தலுக்கான தேர்தல் பணிகளை பெர்சாத்து கட்சி ஏற்கனவே தொடங்கியுள்ளதாகவும் கட்சி தலைமை எந்த கூட்டணி அல்லது ஒத்துழைப்பின் கீழ் போட்டியிட முடிவு செய்தாலும் அதற்கு மலாக்கா பெர்சாத்து தயாராக இருப்பதாகவும் இஷாமுடின் தெரிவித்துள்ளார். மலாக்கா மாநில சட்டமன்றமானது அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதத்திற்குள் புதிய ஆணையை பெறுவதற்காக தேர்தலை சந்திக்க வேண்டும். மேலும் கடந்த மலாக்கா தேர்தலில் பரிகாத்தான் நேஷனல் சார்பில் போட்டியிட்ட பெர்சாத்து கட்சி 28 தொகுதிகளில் பொம்பான் மற்றும் சுங்காய் ஊடாங் ஆகிய 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது. குவாந்தானில் 15 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக குற்றம் நிரூபிக்கப்பட்ட 23 வயது ஆடவருக்கு விதிக்கப்பட்ட 10 ஆண்டுகள் சிறை மற்றும் 6 பிரம்படி தண்டனையை அம்மாநில உயர் நீதிமன்றம் ஓராண்டு சிறை மற்றும் 2 பிரம்படியாக குறைத்துள்ளது. இந்த வழக்கில் குற்றம் நடந்தபோது அந்த நபருக்கு 19 வயது என்றும் கடந்த 2022ஆம் ஆண்டு அக்டோபர் 8 மற்றும் 29 ஆகிய தேதிகளில் இச்சம்பவங்கள் நடந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக 2 பாலியல் வன்கொடுமை குற்றச்சாட்டுகளிலும் அவர் குற்றவாளி என அம்மாநில செஷன்ஸ் நீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தது. ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கும் தலா 5 ஆண்டுகள் சிறை மற்றும் 3 பிரம்படிகள் என தண்டனைகளை தொடர்ச்சியாக அனுபவிக்க உத்தரவிடப்பட்டது. இதனை எதிர்த்து அவர் செய்த மேல்முறையீட்டை விசாரித்த நீதித்துறை ஆணையர் சம்ரி மஸ்ரி குற்றம் செய்த போது அவருக்கு இளம் வயது என்பதாலும் இது அவரது முதல் குற்றம் என்பதாலும் அவரது தண்டனையை குறைப்பதாக தெரிவித்துள்ளார். அதேவேளையில் சிறுமியின் வயது காரணமாக அவரது சம்மதம் சட்ட ரீதியாக பொருந்தாது என்றும் குற்றவாளியின் தண்டனை தனிப்பட்ட சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டே நிர்ணயிக்கப்பட வேண்டும் என்றும் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இந்த வழக்கு திட்டமிட்ட பாலியல் வேட்டையாடல், கட்டாயப்படுத்துதல் அல்லது சுரண்டல் போன்ற தன்மை கொண்ட வழக்குகளில் இருந்து வேறுபட்டது என்றும் நீதிமன்றம் குறிப்பிட்டுள்ளது.
கோலாலம்பூர் புது சென்ட்ரல் குடிநுழைவு அலுவலகத்தில் விண்ணப்பதாரர் ஒருவர் அதிகாரிகளால் தவறாக நடத்தப்பட்டதாக சமூக ஊடகங்களில் வைரலான பதிவை தொடர்ந்து குடிநுழைவுத்துறை போலீசில் புகார் அளித்துள்ளது. இதுகுறித்து குடிநுழைவுத்துறை தலைமை இயக்குநர் டத்தோ ஜக்கரியா ஷாபான் இன்று செவ்வாய்க்கிழமை வெளியிட்டுள்ள அறிக்கையில் இச்சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகள், கணினி பதிவுகள் மற்றும் அன்றைய பணியில் இருந்த அதிகாரிகளின் வாக்குமூலங்கள் ஆய்வு செய்யப்பட்டதாக தெரிவித்துள்ளார். அதேவேளையில் வைரல் பதிவில் கூறப்பட்டிருந்த சில குற்றச்சாட்டுகளானது சிசிடிவி காட்சிகள், தொடர்புடைய பதிவுகள் மற்றும் அதிகாரிகளிடம் இருந்து பெறப்பட்ட தகவல்களுடன் ஒத்துப்போகவில்லை என்றும் ஜக்கரியா குறிப்பிட்டுள்ளார். உண்மையான சம்பவ சூழ்நிலையை உறுதி செய்யப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் தெளிவுபடுத்துவதற்காக இந்த விவகாரம் தீவிரமாக எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து மேலதிக நடவடிக்கைக்காக போலீசில் புகார் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் விசாரணைக்கு குடிநுழைவுத்துறை முழுமையான ஒத்துழைப்பை வழங்கும் என்றும் அவர் விவரித்துள்ளார். சுபாங் ஜயாவில் உள்ள பொழுதுபோக்கு பூங்கா ஒன்றில் ரோலர் கோஸ்டர் சவாரியின் போது ஏற்பட்ட விபத்தில் 10 பேர் காயமடைந்த சம்பவம் தொடர்பாக சம்பந்தப்பட்ட பூங்கா நிர்வாகம் விளக்கமளிக்க வேண்டும் என அம்மாவட்ட அம்னோ மற்றும் பாரிசான் கோரிக்கை விடுத்துள்ளது. சுபாங் மாவட்ட அம்னோ மற்றும் பாரிசான் நேஷனல் தலைவர் அர்மான் அசா அபு அனிஃபா இச்சம்பவமானது எப்படி நடந்தது, காயமடைந்தவர்களுக்கு உடனடியாக என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்பது குறித்து நிர்வாகம் முறையாக விளக்கமளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். கடந்த சனிக்கிழமை இரவு சுமார் 9 மணி அளவில் ரோலர் கோஸ்டரில் பயணித்த 10 பேர் காயமடைந்ததாக சுபாங் ஜயா மாவட்ட போலீஸ் தெரிவித்துள்ளது. காயமடைந்தவர்களில் 11 முதல் 44 வயதிற்கு உட்பட்ட மலேசியர்களும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. என்றாலும் இச்சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு லேசான காயங்கள் ஏற்பட்ட நிலையில் உயிர் இழப்பு எதுவும் ஏற்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.